ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவையான சமையல். இன்றைக்கி நம்ம வீட்டிலையே சுலபமான முறையில் உலர்ந்த திராட்சைகள் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். உலர்ந்த திராட்சைகள் பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி பச்சை கலரில் இருக்கிற கிரேப்ஸ் எடுத்திருக்கேன். இந்த கிரேப்ஸை முதல்ல இந்த மாதிரி தனித்தனியாக உதுத்தி எடுத்துக்கோங்க. ஏதாவது பழங்கள் நாசாகி இருந்தது அப்படின்னா அதை தனியாக எடுத்துருங்க. நல்ல பழங்களை மட்டும் தனியாக உதுத்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போது இதில் தண்ணி சேர்த்து இந்த பழங்களை நல்லா கழுவி எடுக்கலாம். திராட்சை பழங்களை நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறமா நம்ம இதை ஆவியில் வேக வைக்கணும். நான் இன்றைக்கி இட்லி தட்டு எடுத்திருக்கேன். இந்த இட்லி தட்டில் இந்த பழங்களை எடுத்து வைக்கலாம். அடுத்ததாக இதை ஆவியில் வேக வைக்கிறதுக்காக ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணியை சூடாக விட்டுருக்கேன். தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிற இட்லி தட்டுக்களை இதில் எடுத்து வைக்கலாம். இப்போது இதை மூடி போட்டு மிதமான தீயில் ஒரு 7-8 நிமிஷத்துக்கு ஆவியில் வேக விடலாம். ஆவியில் வேக வச்சு எடுத்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பழம் லைட்டாக சுருங்கி கலரும் மாறி இருக்கும். இப்போது இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் இதை தனித்தனியாக எடுத்து வச்சு வெயிலில் காய விடணும். ஒரு 2 நாள் வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்திங்கன்னா நம்மளோட சுவையான உலர்ந்த திராட்சைகள் ரெடி ஆயிரும். காய வச்சு எடுத்ததுக்கப்புறமா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், வெயிலில் நல்லாவே காய வச்சு எடுத்தாச்சு. அவ்வளோதான், பாருங்கள், ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. நம்ம வீட்டிலையே சுலபமான முறையில் உலர்ந்த திராட்சைகள் ரெடி ஆகியாச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி சுவையான ஒரு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சுவையாக சமைங்க, சுவையாக சாப்பிடுங்க. நன்றி.